கரம் கூப்பி வந்தோமே உன்னை கண்ணில் கண்டோமே, கரம் கூப்பி வந்தோமே உன்னை கண்ணில் கண்டோமே, கதியே தருவாய் பெருமாளே. ஹரி 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 கோவிந்தா. சொல்லுங்கண்ணே. உனக்கு 7 மணிக்கும் செலவு பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன். எப்பவும் போல் லேட் ஆக்காம சீக்கிரம் கொடுக்க பாரு. டைமுக்குள்ளே முடிச்சிருவியா? முடிச்சிடலாண்ணே. எவ்வளோ நாளில் முடிப்பீங்க? சீக்கிரம் குத்துறேண்ணே. அந்த மாதிரி லேட் பண்ணாம சீக்கிரம் கொடுத்துரு. ஓகேண்ணா. பேமெண்ட்லாம் பார்த்து பண்ணிக்கலாம், சரியா? சரிண்ணா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியந்தான். வா கணேசா, உட்காரு. நீ சொல்லலனாலும் நான் உட்கார தான் போகிறேன். ஐயோ ஏழுமலை, என்ன இன்னும் சிலை செதுக்கிட்டு இருக்க? நான்லாம் எப்பயோ முடிச்சிட்டேன். யோ அதான் சிலை இருக்குல்ல, அப்புறம் என்னத்த செதுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை கணேசா, அதில் ஒரு சின்னதாக விரிசல் வந்துச்சுப்பா, அதான் இன்னொன்று செய்கிறேன். வேலை இப்போ முடிஞ்சிடும். இன்னும் எந்த உலகத்திலேயே இருக்க? சின்ன இது தானையா, அது அப்படியே கொடுத்தா யாருக்கு என்ன தெரிய போகுது? நான் பண்ணதப்ப எனக்கு தெரியும் கணேசா. நாளைக்கு காசு வாங்கும் போது என் மனசாட்சின்னு உறுத்தம்ல, அப்புறம் அந்த உறுத்தலோட எப்படிப்பா தொழில் பண்ண முடியும்? தொழிலில் சுத்தரும் முக்கியம் கணேசா. யோ பணத்தை வாங்கினோமா சிலை செஞ்சு கொடுத்தோமான்னு இல்லாம என்னையா நீ இவ்வளோ நல்லவனா இருக்க? இவ எது கால் பண்றா? வேற இருக்கான். சொல்லுடி. ஏய் ஏன் அழுவுற? ஏய் அழாம சொல்லு. சரி முதல்ல நீ அவர்கிட்ட ஃபோனை கொடு, நான் பேசுறேன். ஃபோனை கொடு முதல்ல, அழத டிப்பாட்டு ஃபோனை கொடு. ஹலோ, இந்த மாசம் காசுங்க அண்ணாச்சி ஒரு 2 நாள் பொறுத்துங்க அண்ணாச்சி, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதான். 2 நாள்ல குத்துருவியா இல்ல? இல்ல அண்ணாச்சி கண்டிப்பா கொடுத்துருவேன், ப்ளீஸ் அண்ணாச்சி கொஞ்சம் பொறுத்துங்க அண்ணாச்சி. 2 நாள் தான், அதுக்கு மேல ஆச்சு. இல்ல அண்ணாச்சி கண்டிப்பா கொடுத்துருவேன் அண்ணாச்சி, கண்டிப்பா கொடுத்துருவேன். பாப்போம் குடுப்பியான்னு. சரிங்க அண்ணாச்சி. சரி போனவே. நன்றி அண்ணாச்சி. பாத்தியா, ஒரு கல் வேஸ்டா போச்சு. நான் சொல்லும் போது கேட்டியா? கணேசா, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனால் எனக்கு தொழில் தான் முக்கியம். என் தொழில் தான் எனக்கு சாமி, அதுக்கு நான் துரோகம் பண்ண. உனக்கு பணத்தோட அருமையும் புரியல, நான் சொல்றதும் புரியல. நான் கிளம்புறேன். இவன் திருந்த மாட்டான்.
சொல்லுங்கண்ணே. ஏழுமலை உனக்கு பெரிய ஆர்டர் வந்திருக்கு, அதை நீ தான் பண்ற அடுத்து. சரிண்ணே. அண்ணா எவ்வளோ? 3 லட்சம் பா. அண்ணா வெளிநாட்டு ஆர்டரு அப்படியாண்ணே? பார்த்து பண்ணிரு. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. பண்ணிடுவல? கண்டிப்பாக பண்ணித்தரண்ணே, கண்டிப்பாக பண்ணித்தரேன். எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. எந்த தொழில் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த தொழிலை எப்படி செய்கிறோம், எவ்வளவு சிறப்பாக செய்கிறோம், அவரவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில் அவர்கள் அந்தந்த தொழிலை எப்படி செய்கிறார்கள் என்பதில்தான் அந்த தொழிலினுடைய வெற்றி இருக்கிறது, அந்த மனிதனுடைய வெற்றி இருக்கிறது. எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே